ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ரிச்சசாமாரீஜோ பும்ஷி சாஹி ஸ்ரீரமுதா சதாம். நம்முடைய தர்மம் சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மம் அனாதியான தர்மம். सह यज्ञाः प्रजाः सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन प्रसविष्यध्वम् एषवोस्तिष्ठकामधुक् देवान् भावयतानेन ते देवा भावयन्तु वः परस्परं भावयन्तः श्रेयः परमवाप्स्यथ. श्रेयः परमवाप्स्यथ. श्रेयஸை அடையணும்னு சொல்றார். ஸ்ரேயஸை எப்படி அடைய முடியும்? தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் மனுஷாளுக்கும் சரியானபடியான ஒரு கொடுக்கல் வாங்கல், அதாவது சம்பந்தம் சரியா இருக்கும். எப்படி அந்த சம்பந்தம் சரியா இருக்க முடியும் அப்படின்னா, அனுஷ்டானத்தின் மூலமாக தேவதைகளுக்கும் மனுஷாளுக்கும் இருக்க வேண்டிய சம்பந்தம் சரியா இருக்க முடியும், திருப்தியாக இருக்க முடியும். எதை பண்ணினா தேவதைகள் திருப்தியாக? அவா செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களையும் நைமித்திக கர்மானுஷ்டானங்களையும் மந்திரபூர்வகமாக விதிவத்தாக ஆச்சார அனுஷ்டானத்தோட நியமங்களோட ஆத்ம குணங்களோட அந்த கர்மானுஷ்டானங்களை செய்யும் பொழுது அந்த தேவதைகளுடைய பிரீத்தியை சம்பாதிச்சு அந்த தேவதைகளுடைய பிரீத்தியின் காரணமாக மனுஷ ஜீவிதத்தில் நமக்கு வேண்டிய சௌக்கியங்கள், தனிப்பட்ட மனுஷாளுக்கும் சரி சமாஜத்துக்கும் சரி வேண்டிய சௌக்கியங்களை நாம அடைய முடியும். அந்த சௌக்கியம் பலவிதமான சௌக்கியம். பசியே போக்கணும், அது ஒரு சௌக்கியம். தாகம் இல்லாம இருக்கணும், அது ஒரு சௌக்கியம். சுபிட்சமாக இருக்கணும், அஷ்ட ஐஸ்வர்யங்களோட இருக்கணும். இதெல்லாம் பலவிதமான சௌக்கியங்கள். அந்த சௌக்கியங்களோட வாழறதுக்கு அந்த வேதம் நமக்கு வழி சொல்லித் தருது. அந்த வேதத்தினுடைய வழியில நாம நடக்கிறதன் மூலமாக அந்த சௌக்கியத்தை நாம அடையலாம். அந்த வேதம்ங்கிறதுக்கு நல்ல விஷயத்தை சொல்றதுக்கான சாமர்த்தியம், அதாவது சக்தி இருக்கு. அந்த வேதத்துக்கு நல்ல விஷயத்தை மந்திரங்களின் மூலமாக அந்த வேதமானது நமக்கு சொல்லித்தருது. வேதம் சாதாரண விஷயத்திலிருந்து தினசரி விஷயத்திலிருந்து தீர்க்க காலமான விஷயம், ரொம்ப நாளைக்கு நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய விஷயம், சாஸ்வதமான விஷயம், தாத்காலிக விஷயம், தீர்க்க கால விஷயம், நிரந்தர விஷயம். இப்படி இந்த மூணுக்கும் அந்த வேதம் சொல்லித்தருது, வழியை சொல்லித்தருது. அதன் மூலமாக நாம அந்த அனுஷ்டானங்களை பண்ணி தனிப்பட்ட முறையில் நமக்கு என்ன வேணுமோ அதையும் நாம் அடையலாம். பொதுவாக வேண்டிய மழை, அதுக்கப்புறமா பயிர் விளைச்சல், இந்த மாதிரியான பல லோகத்துக்கு வேண்டிய பல தேவைகளையும் பூர்த்தி பண்ணலாம். அதனால இந்த வேதம்ங்கிறது ரெண்டு விதத்துல நமக்கு பிரயோஜனப்படுறது.
உபயோகப்படுறது. ஒன்றும் நம்முடைய தேவைகள் பூர்த்தியானது, இது பிரவருத்தி மார்க்கம். வேணுங்கிற நிலையெல்லாம் பூர்த்தியாகும். நல்ல விஷயங்கள் என்ன இருக்கோ, நியாயமான விஷயங்கள் என்ன இருக்கோ, அதெல்லாம் வேத மந்திரங்களை நம்ம சரியானபடி உச்சாரணம் பண்ணி சரியான மனுஷா மூலமா அனுஷ்டானங்களை நடத்தி நல்ல சுபாவத்தோடு இருந்து ஆகாராதி நியமங்கள், ஆகாரம்னா எப்படி சாப்பிடணும், எங்கே சாப்பிடணும், இது மாதிரியான விஷயங்கள்ல திரும்பி நாம் ஒரு நியமங்களை ஏற்பாடு பண்ணிட்டு ஸ்மிருதிகள்ல அதை பற்றி விவரங்கள்லாம் இருக்கு. வேதத்தினுடைய அபிப்பிராயத்தை விவரத்தோட நமக்கு சொல்லக்கூடிய கிரந்தங்கள் ஸ்மிருதிகள். இந்த ரிஷிகள் இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி காலாலம்பிக்கணும், இப்படி காதில் பூணல் போட்டுக்கணும், இப்படி கையலம்பிக்கணும், அப்போ ஸ்பெஷல் அப்படி பண்ணணும், இப்படி கச்சம் கட்டிக்கணும், இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிச்சு என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன கரிகாய் எதுக்கு சாதத்தில் எப்படி, பூஜையில் எப்படி, அந்த மாதிரி வேதத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்களை காலம்பர பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, ஔதயிக வியாப்தின்னு பேர். காலம்பர வெள்ள பண்ணக்கூடிய பூஜைகள் என்ன, மத்தியானம் சாத்தம் எல்லாம் மத்தியானம் உத்தப காலம்னு பேர். மாத்தியானிகத்தில் பண்ணலாம், சாயங்காலத்தில் பண்ணக்கூடிய இப்போ பர்மிஷன் சிலது கூட அதெல்லாம் அதெல்லாம் இருக்கு. கோதூளி லக்னம் அதெல்லாம் சிலதுதான் இருக்கு. காலம்பரம் மத்தியானம் அது அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய, செய்ய வேண்டிய, செய்யறதுனால ஏற்படக்கூடிய பலன்களை, செய்ய முடியாத போது செய்ய வேண்டிய பரிகாரங்களை, விட்டு போனதுனால வரக்கூடிய தோஷங்களை, இப்படிலாம் அந்த வேத விகிதமான கர்மாக்களை பற்றி விவரங்கள்லாம் இந்த ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்க. இதெல்லாம் பிரவருத்தி மார்க்கம். எனக்கு ஞானம்தான் வேணும், இந்த லௌகீகமான சுகங்களோ லௌகீகமான பிரவருத்தியோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவனுக்கு இந்த கர்மானுஷ்டானங்களை பண்ணணும். ஆனால் ஆசை இல்லாம பண்ணணும். எல்லா கர்மானுஷ்டானங்களையும் பகவத் அர்ப்பணமாக பண்ணணும். காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படிங்கிற மாதிரில பகவத் அர்ப்பணமாக இந்த கர்மானுஷ்டானங்களை பண்ணணும். அப்பதான் சித்த சுத்திங்கிறது ஏற்படும். சித்த சுத்திங்கிறது மனசு நிர்மலமாக ஸ்வச்சமாக அப்பழுக்கற்றதாக வளரணும்னா இந்த கர்மானுஷ்டானங்கள் மூலமாக, ஈஸ்வர பக்தியின் மூலமாக, சதாச்சாரத்தின் மூலமாக எல்லாம் சேரணும். பக்தி சேரணும், ஆச்சாரம் சேரணும், ஆத்மகுணம் சாத்விக பிரவருத்தி இருக்கணும். ராஜசமாவோ தாமசமாவோ இருந்தால் அந்த முழு பலன் நமக்கு கிடைக்காது. ஆக எல்லாம் சேர்ந்து மனுஷால ஒரு முழு மனுஷனாக, உபயோகமான மனுஷனாக, பூர்ணமான மனுஷனாக, பூர்ண ஆயுஸ் இருக்க வேண்டிய மனுஷனாக தயார் பண்றது தான் வேதம். ஆக இந்த வேத தர்மத்தை நாம நல்ல விதத்துல தெரிஞ்சுட்டு பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கணும். முழுக்க பண்ண முடியறதோ முடியலையோ வேதத்துக்கு விரோதமான வழியில போகாம முதல்ல இருக்கணும். வேதத்துக்கு அனுகூலமான விஷயத்துல செய்யறதுக்கு முற்படணும், பிரயத்தனம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணினோம்னா நாம, நம்ம குடும்பம், நம்ம மனுஷா, நம்ம சேர்ந்தவா எல்லாரும் சுமுகமாகவும் சௌஜன்யமாகவும் சௌக்கியமாகவும் இருக்கிறதுக்கு அந்த ஈஸ்வர அனுகிரகம், கர்மானுஷ்டானத்தின் மூலமாக அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம், பரமேஸ்வர அனுகிரகம் கிடைக்கும். அதெல்லாம் பிரவருத்தி மார்க்கம். இதற்கு இது வேண்டாம், உலகம் நிஜமில்லை, நித்தியமில்லை, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். ஆச்சாரியால் ஸ்தோத்திரங்கள்லாம் என்ன சொல்றா, எந்த சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது ராமராக இருக்கட்டும், வேற சுவாமிய பாண்டுரங்கராக இருக்கட்டும்,
எந்த சுவாமியை பற்றி சொன்னாலும் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம், எல்லாத்தையும் பரமாத்ம ஸ்வரூபமாக தான் ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். பக்திக்காக நம்ம எல்லா சுவாமியும் உபாசனை பண்றோம். ஆனால் நம்ம மனுஷ ஜென்மா எடுத்தவ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கிறது பரமாத்ம ஞானம். அது உடனே வந்துடாது, எல்லாருக்கும் சித்திச்சுடாது. அதுக்கு பண்ணிட்டே இருக்கணும். அது வேலைங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சது. நம்ம இந்த ஜென்மாவே நமக்கு தெரியல, பின்னாடி இந்த ஜென்மாவோ வரக்கூடிய ஜென்மாவோ என்னமோ தெரியாது. அதில் அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேனச்சு கிரஹியதே, அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும். பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமதி ச மகாத்மா சுதுர்லபா. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கக்கூடிய மனுஷா ரேர், துர்லபம்னு சொல்ற சுவாமியே சொல்ற. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. பல ஜென்மாக்களுக்கு அப்புறமா என்னை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்ற. ஆகவே ஒரு ஜென்மாவில் சாத்தியமாகக்கூடிய விஷயம் இல்லை எல்லாருக்கும். யாரோ ரொம்ப லட்சத்திலேயோ கோடியிலையோ யாருக்கோ அவ பண்ணியிருக்கக்கூடிய புண்ணிய காரிய கிரமங்களுடைய பலனாக அந்த நிலை வரலாம். வாமதேவர்னு ஒருத்தர், அவருக்கு அந்த மாதிரி கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவர் ஞானத்தை பற்றி எல்லாம் பேசினார்னு சொல்றார். அது ஒரு சத்சந்தானம். அதுக்காகத்தான் இந்த நல்ல கதைகள்லாம் குழந்தை பிறக்கும் போது நல்ல கதைகள்லாம் கேட்டு, கச்சேரியெல்லாம் கேட்டு, ஜபங்கள்லாம் பண்ணி, அதன் மூலமாக வரக்கூடிய சம்ஸ்காரத்தில் நல்ல குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழக்கமும் அந்த மாதிரி இருக்கு. பிரகலாதெல்லாம் அது மாதிரி தான் பக்தியின் மூலமாக பிறந்ததுனால, நாரதனுடைய உபதேசத்தின் காரணமாக. அதனால நாம் பண்ணக்கூடிய தர்ம பிரச்சாரங்களை சின்ன வயசு குழந்தைகளுக்கு பண்ணணும். வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த மாதிரியான இந்த பிரகலாத பக்தி வரும்படியாக அந்த மாதிரி பிரயத்தனமும் பண்ணணும். இதெல்லாம் பிரவൃத்தி மார்க்கம். ஞான மார்க்கத்தில் புண்ணியமும் எனக்கு தேவையில்லை, சௌக்கியம் தேவையில்லை. இதெல்லாம் அந்த மாதிரி எதிலையுமே ஆசையற்ற பற்றற்ற நிலை. அந்த மாதிரியான நிலைமை என்ன இருக்கோ, தியாகே நைக்கே அமிர்தத்வமான சுகு ந கர்மணான பிரஜயாதனே ந தியாகே நைக்கே அமிர்தத்வமான சுகு. இந்த சொல்லையில மந்திரம் அது லௌகீகமான சாதனங்கள் மூலமாக அந்த அமிர்தத்துவம் ஞானங்கிற நிலைமையை அடைய முடியாது. தியாகத்தின் மூலமாகத்தான் அதை அடைய முடியும். தியாகங்கிறது ரெண்டு விதம். பாஹ்யமாக பொருள்களை கைவிடுவது தியாகம் பண்ணுவது, மனசுல அந்த தியாக பாவனையை வளர்த்துக்கிறது. இந்த ரெண்டும் வளர வளர அந்த வேதாந்த ஞானம் நமக்கு நல்லபடியாக புரிஞ்சு ஞான மார்க்கத்தில் முன்னேறலாம். அதுதான் வேதாந்தம்னு சொல்றேன். வேதத்தினுடைய முடிவு. வேதம்ங்கிறது சௌக்கியத்தை கொடுக்கிறது. ஆனா நிரந்தரமான நித்தியமான சௌக்கியங்கிறது அந்த பிரம்ம ஞானம்ங்கிறது. அதனால இந்த சௌக்கியத்துக்கு நாம கொஞ்சம் கொஞ்சமாக நியாயமான என்ன சொல்றது டிசிப்ளின் மூலமாக, சட்டதிட்டங்கள் மூலமாக வரக்கூடிய சௌக்கியத்தை அந்த வேதம்ங்கிறது சொல்லித்தருது. மாத்ருதேவோபவ, பித்ருதேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ அப்படின்னு ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட், ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் என்னன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி பணம் தான் முக்கியம், பதவிதான் முக்கியம், தன்னுடைய தேவைகள் தான் முக்கியம் அப்படிங்கிறதாக நினைச்சிக்காமல் நமக்கு பிரம்மோபதேசம் செய்யக்கூடிய தகப்பனார் முக்கியம், நம்மை உருவாக்கிய தாய் முக்கியம், நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய குரு முக்கியம்
நம்மை கௌரவிக்கக்கூடிய அதிதிகள் முக்கியம். நாம் கௌரவிக்க வேண்டிய அதிதிகள் முக்கியம். இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலிருந்து இன்னைக்கு பொல்யூஷன் அதை பற்றியெல்லாம் சொல்றோம். வேதம் சுத்தமாக இருக்கணும் சொல்றோம். வெளியிலேயும் சுத்தமாக இருக்கணும், உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும். வெளியில் சுத்தமாக இருக்கணுங்கிறது எல்லாரும் பிரச்சாரம் பண்ற வேலைகளும் அதுக்கு பண்ற. ஸ்வச்ச பாரத் இதெல்லாம் நடக்கிறது. நம்ம ஊரில் உழவாரப்படின்னு திருநாவுக்கரசு சுவாமிகள், அப்பர் சுவாமிகள் அந்த காலத்தில் உழவாரப்படியெல்லாம் நிறைய பண்ணியிருக்க. அது மாதிரி வெளியில சுத்தத்துக்காக உள்ள சுத்தம், மனசுல மத மாத்சரியம் லோகங்கள் இல்லாம, காம குரோத லோப மத மாத்ச அசூயா துவேஷங்கள் இல்லாம சாத்விகமாக பிரியமாக கர்மயோகம், கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. நாம செய்ய வேண்டியது கர்மயோகம். இது பண்ணணும், சந்தியாவதனம் பண்ணணும், இந்த மாதிரி ஆகார நியமங்கள் வேணும், இந்த மாதிரி அக்னி காரியம் சமிதாதானம் பண்ணணும், இந்த மாதிரி உபாசனம் பண்ணணும், இந்த மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணணும், பண்றவாளுக்கு ஒத்தாசையாவது பண்ணணும், பண்றவாளுக்கு தடங்களையோ சிரமத்தையோ கொடுக்காம இருக்கணும். மனசுனாலேயோ வேற விதமாகவோ அவளை கௌரவப்பரிச்சலா நடத்தியோ அவளுக்கு சிரமம் கொடுத்தோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம, அதான் எந்தெந்த விதத்துல நாம வேத விகிதமான வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மானுஷ்டானங்களுக்கு அனுகூலமாக நாம எப்படி நடந்துக்க முடியுமோ, நாமளே பண்ணக்கூடிய நிலையில இருந்தா நம்மளும் பண்ணணும். அது இவாவா இது பண்ணணும்னு இருக்கு சாஸ்திரங்கள்ல. அது மாதிரி அவ பண்றான்னு சொன்னா அவளுக்கு ஒத்தாசையாவது இருக்கணும். அதுக்காகத்தான் வேதத்தை படிக்கணும்னு சொல்லி பிராமணா எல்லாருக்கும் பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதோ தேயோ ஜேயஸ்ட. இந்த காரணம்னு இல்லை, பிராமணாலா பிறந்தவா அஷ்டமே வருஷே பிராமணம் உபநயீத கர்ப்பாஷ்டமேவா. அதனால ஒரு வருஷம் அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வருஷமும் ஒரு வருஷம்னு கணக்கு. அந்த இதுலயும் சத்சங்கத்தை நாம நடத்தி, உபநயனம்னா நல்ல சகாலத்துல நடத்தி காயத்ரி உபதேசம் பண்ணி வச்சு இந்த வேத மார்க்கத்தை அனுசரிக்கணும். இந்த வேத மார்க்கத்தை அனுசரிக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவளுக்கு இருக்கிற சூழ்நிலை, சுத்தி இருக்கிற சூழ்நிலை, அதுல உற்சாகமும் ஞானமும் உபகாரமும் தேவைப்படுறது. உற்சாகம், ஞானம், உபகாரம். ஞானம் பிரவச்சனம் மூலமாக, கிளாஸஸ் பாடங்கள் மூலமாக கொடுக்கலாம். உற்சாகப்படுத்துறது நல்லது யார் செய்கிறாளோ அவள்லாம் கொண்டாடி கௌரவப்படுத்தலாம். உபகாரம், அவளுக்கு திரவிய உபகாரம், சன்மானம் இதெல்லாம் பண்ணி அவ நிர்பயமாக நமக்கு அனுகூலம் பண்றதுக்கு மனுஷா இருக்கா, நாம நிறைய நல்ல காரியம் பண்ணலாம்ங்கிற தன்னம்பிக்கை அவளுக்கு யாரெல்லாம் தீனம் பண்ணியிருக்காளோ, யார் சாஸ்திரம் படிச்சிருக்காளோ, யார் அனுஷ்டானங்கள் எண்ணி யாகங்கள் பண்ணிட்டு இருக்காளோ, யார் சத்காரிய கிரமங்கள் பண்ணிட்டு இருக்காளோ, அது மாதிரி தர்ம பிரச்சாரம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் ஒத்தாசையா இருந்து பண்ணலாம். உபகாரம், ஞானம், உற்சாகம் அந்த மாதிரி விதத்துல முயற்சி பண்ணலாம். இந்த வேத தர்மத்தை இந்த நூத்தன யுகத்திலையும் மறந்துடாம இருக்கணும், ஞாபகப்படுத்தணும், நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த சபை பதிவை ஆரம்பிச்சு, வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபை ஆரம்பிச்சு நிறைய இடத்துல சம்மேளனம் ஒன்று சேர்க்கிறது, ஆஸ்திகாலையும் வித்வான்களையும் ஒன்று சேர்க்கிறது. ஆஸ்திகால்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ரத்தைய வித்வான்கள் புரிஞ்சுக்கணும், வித்வான்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஞானத்தை இவா தெரிஞ்சுட்டு பரஸ்பரம் இவா தார்மீகமான சமுதாயம், வைதீகமான ஒரு சமுதாயம் உருவாகிறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யணுங்கிறதுக்காக இது பல இடத்துல சம்மேளனம் மெட்ராஸில் நடந்துருக்கு. நங்கநல்லூர்லையும்
அது ஏற்பாடு பண்ணியிருக்க. நிறைய கோவில்லாம் இருக்கு, நிறைய சத்சங்கம் நடக்கிறது. நங்கநல்லூரில் விஷ்ணு சஹஸ்ரநாம மண்டலி, லலிதா சஹஸ்ரநாம மண்டலி, நாம சங்கீர்த்தனம், வேத கிளாஸு, சங்கீதம், இப்படி நிறைய நல்ல காரியங்கள் நடந்துட்டுருக்கு. அதில் இதுவும் முக்கியமான விஷயம், எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம், எல்லாத்துக்கும் இது ஆதாரமான விஷயம். ஆகவே வேதங்களையும் வேத சாஸ்திர சம்பிரதாயங்களையும் ஆத்திலேயும் நாம் எப்படி செய்ய முடியும்? பாத்திர சுத்தி, அன்ன சுத்தி, சித்த சுத்தி. பாத்திர சுத்தி, பாத்திரங்கள் அலம்புறதா இருக்கட்டும், இலையை போடுறதா இருக்கட்டும், பாத்திர சுத்தி அது. அதுக்கப்புறமா அன்ன சுத்தி, அன்னத்தில் நெய் போடுறோம் அது. சித்த சுத்தி, மனசுக்கு சுத்தி. மொத்தத்தில் அந்த சுத்தம், பியூரிட்டி, கிளாரிட்டி, சாரிட்டி, இது எல்லாம் வரத்துக்கு, அந்த சுத்தமான தன்மை வரத்துக்கு இந்த மாதிரியான பிரயத்தனம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாகூல், அந்த சூழ்நிலை உருவாகிறதுக்கு அப்பப்போ வருஷா வருஷம் ஒரு வேத பாராயணம். இது சம்மேளனத்தில் என்ன விசேஷம்னா, அந்த காலத்தில் கிராமங்களில் நித்தியப்படி பிரம்ம யஜ்ஞம்னு சொல்லிட்டு இருந்தார். வேதம் படித்தவ சொல்லிட்டு இருந்த வருஷா வருஷம் வேத பாராயணம் அங்கங்கே நடந்துட்டு இருந்தது. இந்த கோவிலில் சித்திரை மாதம், இந்த கோவிலில் வைகாசி மாதம், இந்த கோவிலில் ஆனி மாதம், ஆடி மாதம், ஆவணி, இப்படி இல்லை வருஷா வருஷம் இந்த ஊரில் இந்த பிரம்மோத்சவ சந்தர்ப்பத்தில் வேத பாராயணம் சுவாமி புறப்பாடு ஆகும்போது கூடயே சொல்லிட்டு வருது. இல்லைன்னா கோவிலில் சொல்கிறது, இல்லைன்னா ஒருத்தர் ஆற்றுல பாராயணம் பண்ணுறது. மொத்தத்தில் அந்த பிரம்மோத்சவ சமயத்தில் வேத பாராயணம் நடந்துட்டு இருந்தது. வேதம் படித்தவா அவாவா ஆற்றுல நித்தியபடி பிரம்ம யஜ்ஞம். இப்போ இன்னைக்கு அறிவறி ஒரே இதுவாக இருக்கிறதுனால அவளாலையும் அவளை சொல்ல முடியறதா என்னங்கிறது தெரியாது. அதனால இப்போ சாயங்கால வேலை வச்சிருக்கு. காஞ்சிபுரத்தில் 5லேருந்து 6 வேத பாராயணம். அதே மாதிரி கும்பகோணம் நம்ம மடத்துலையும் அங்கேயும் வச்சிருக்கு. சுவாமி மலையிலையும் அப்பப்போ வேத பாராயணம் நடக்கிறது. ஆகவே இந்த வேத பாராயணங்கள் நிறைய நடந்ததுன்னு சொன்னால், வேத அத்தியனம் நடந்ததுன்னு சொன்னால், அது மூலமாக இந்த தர்மத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம், ஸ்மிருதிகளையும் படிக்கலாம். இந்த நல்ல விஷயத்தை மேலும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணி தர்மோ ரட்சதி ரட்சிதா என்ற ரீதியில் வேத தர்மத்தின் மூலமாக அந்த ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இந்த மந்திர பலத்தை அதிகப்படுத்தி அந்த மந்திரத்தின் மூலமாக, சக்தியின் மூலமாக மனுஷாளுக்கு வேண்டிய இகபர சௌக்கியம், 2 விதமான சௌக்கியத்துக்கும் பிரயத்தனம் பண்ணணும். ஹர ஹர நம பார்வதி பதவி ஹர ஹர மகாதேவ. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம.